ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த தேதி உன் கண்ணில் பட்டிருக்குனாலே உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நான் தேதி குறிச்சிட்டேன்றதை நீ புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுவரைக்கும் எவ்வளவோ தடைகளும் பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் வந்திருந்தாலும் இப்போது இந்த வராகி அம்மா அதுக்கு முடிவு கட்ட வந்துட்டேன். நீ நினச்சி பார்க்க முடியாத ஒரு அதிர்ஷ்டத்தை கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எங்கே போனாலும் உன் நிழல் உன்னை பின்தொடர்வது போல நானும் உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கான தர்மத்துக்கும் உழைப்புக்கும் உன்னுடைய செயலுக்கும் சேர்த்து பலனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையை நேசித்து வாழ தயாராகு. சரியான நேரம் வரும்போது உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நான் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வச்சிட்றேன். மனிதர்களின் வார்த்தைகளை கேட்டு மற்றவங்க பேசுகிறத கேட்டு உன் மதிப்பை நீ குறைச்சிக்க வேண்டாம். உன்னை உருவாக்கிய எனக்கு எப்போது உன்னை மேன்மை பொருந்தி பெரிய ஆளாக உருவாக்கணும்னு தெரியுமல்லவா? இந்த உலகம் உன்னை தூற்றினாலும் என் பார்வையில் நீ ஒரு விலைமதிப்பற்ற முத்துதான். அமைதியாக நீரு. கூடிய சீக்கிரம் உன்னுடைய மௌனமே எல்லாருக்கும் நல்ல பதிலாக இருக்கும். மற்றவங்க யாரும் உன்னை புரிஞ்சுக்கலையே நீ வருத்தப்படாத. உனது மௌனத்தையும் உனது அழுகையும் உன் மனக்கலக்கத்தையும் கவலைகளையும் கண்ணீரையும் அனைத்தையுமே உனக்கு நிழலாக நான் இருந்து உன் மூச்சோடு மூச்சாக கலந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். மற்றவங்க உன்னை என்ன சொன்னாலும் நீ எப்போதுமே தைரியமாக துணிச்சலான பிள்ளையாகவே இருக்கணுமே செல்லமே. எந்த பக்கம் போனால் வெற்றி கிடைக்கும்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு வெற்றியின் பாதையை காட்டுவதற்காகவே நான் ஒரு தேதியை குறிச்சிட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு உங்ககிட்ட எது இருக்கோ இல்லையோ இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன்னு செல்லமே. உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் மனத்தளர்ச்சியை அகற்றி தயக்கத்தை போக்கி உனக்கான வெற்றியை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ சிந்துற ஒவ்வொரு பார்வையிலும் இந்த வராகி அம்மாவின் அருளும் ஆசீர்வாதங்களும் நிறைந்து இருக்கும். உன் பொறுமைக்கும் நேர்மைக்கும் சேர்த்து உனக்கான வெற்றிகரமான வாழ்க்கையை நான் கொடுத்துட்றேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரமே உன் சோதனைகளும் சோர்வுகளும் அகன்று உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படி நான் செய்கிறேன். உன்னை உருவாக்கிய நானே இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காக கலங்குகிறாய் கவலைப்படுகிறாய் என் செல்லமே. தைரியமாக முன்னேறு. உன் வாழ்க்கையில் எப்போதும் நம்பிக்கையின் ஒளி இருக்கட்டும். உன் கரம் பிடித்து வழிநடத்தி உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ விழுந்த இடத்தை பார்த்து நீ ஒருபோதும் வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா உனக்கான புது கோட்டையை நான் உருவாக்கி உன்னை வெற்றியாளனாக மாற்ற தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக உனக்கான ஒரு அஸ்திவாரத்தை நான் உருவாக்கி தந்துடுறேன். பிரம்மாண்டமான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை நல்லபடியாகவும் நான் வாழ வைக்கிறேன். யார் உன்னை எந்த பக்கம் தூக்கி எறிஞ்சாலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன்னை உயர்த்தி பிடிப்பேன். கீழே விழுந்துட்டோமே நினச்சி கவலைப்படாத. எதுக்காகவும் வருத்தப்படாத. எங்கே கண்ணீர் இருக்கோ அங்கே தான் எல்லாமே வரும். நானும் கண்டிப்பாக உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன் என்று சொல்லவே. உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளாக என்னையே நம்பி வாழ்ந்த உனக்கு பக்கபலமாக ஆதரவாக இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். யாரோ சொல்லும் வீண் வார்த்தைகளை நினச்சி உன் வாழ்க்கையில் நீ தடம் மாறி திசை மாறி போக வேண்டாம். ஏன்னா இந்த உலகம் நீ என்ன செஞ்சாலும் உன்னை தப்பாக தான் ஏதாவது ஒரு இடத்துல குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். உன் கால்களில் இல்லை உறுதியை வச்சுக்கிட்டு உன் இலக்கை அடையும் உன் ஏக்கத்தோடு கூடி போய்கிட்டே இரு. எவரது பேச்சிலும் நீ உன்னுடைய வேகத்தை குறைச்சிக்க வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய உண்மையான அன்பும் உயர்வும் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். குழப்பங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இதுக்காகவும் அலட்சியப்படாமல் தைரியமாக இரு. நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக இருப்பேன்னு செல்லமே. முடிஞ்சு போன நேற்றைய நாளை நினச்சி கவலைப்படாமல் இன்னைக்கு நாள் எப்படி இருக்குமோ என்ன நடக்குமோன்னு யோசித்து செய்ய பழகு. உனக்கானதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். என்னை சரணடைந்த உனக்கு இனி வாழ்க்கையே சிறப்பாக மாறும். நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். உன் கடின உழைப்பை கூடிய பலன் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் என் செல்லமே. உனக்கு நிழலாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் ஏன் வருத்தப்படணும்?
இதோ இப்போதே நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். தோல்வி வந்துச்சுன்னா அதை கண்டு துவண்டு போகாதே. உன் வாழ்க்கையை புத்திசாலியாக மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தளராத மன உறுதியோடு நீ இரு. தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துடும். உன் தூய்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் இந்த வராகியம்மா கண்டிப்பாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உனக்குள் இருக்கும் சக்தியை உணர்ந்து பயத்தை உதறி தள்ளிட்டு தைரியத்தோட புறப்படு. எல்லாமே உன் வெற்றிக்கான படிக்கட்டுகள் தான். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்லமே. உன் உழைப்பை பார்த்து தான் இந்த வராகியம்மா நானே அதுக்கான பலனை கொடுக்க ஓடி வந்திருக்கேன். அப்புறம் என்ன, உன் இலக்கை அடையும் வரை உன் திட்டங்களை நீ பின்வாங்க வேண்டாம். உன் திட்டங்களில் ஜெயிப்பதற்கும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் இந்த வராகியம்மா நிச்சயம் உனக்கு வழிகாட்டுறேன். மாறிவிடும் விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சின்ன சின்னதாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ என்னவோ அது நிரந்தரமானதுன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. எது வந்தாலும் போனாலும் கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்கேன் அல்லவா. உன் உழைப்பு எப்போதும் சத்தம் இல்லாமல் இருக்கட்டும். நீ செய்கிற வேலைகளும் விஷயங்களும் கூட சத்தம் இல்லாமல் இருக்கட்டும். அப்போதுதான் அதனுடைய அறுவடை மிகப்பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது மற்றவங்களோட உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. மற்றவர்கள் உன்னை தள்ளி வச்சாலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக வந்து நிற்பேனேன் செல்லமே. உன் கூடவே நான் இருந்து உன் இலக்கை அடைவதற்கு உன் காரியங்களில் ஜெயிப்பதற்கு உனக்கு பலம் தரப்போகிறேன். உனக்கு ஆதரவாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய இலக்குகளை அடைவதற்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் இந்த வராகியம்மா இருக்கேன்னு சொல்லிவிட்டான் அல்லவா. இனிமேல் நீ முடிஞ்சு போனதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். இன்றைய நாள் முதல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி வெற்றிகரமாக சந்திக்கிறதுன்னு யோசி. ஒவ்வொரு விஷயத்தையும் நீ வெற்றிகரமாக மாற்றிக்கணும்னா முதல்ல உனக்குள்ளே இருக்கிற சோம்பலை தூக்கி போடு. பொழுதுங்கிறது ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே தான் இருக்கும். நீ அதை சுறுசுறுப்பாக கையில் எடுத்து வேலை செஞ்சால் மட்டும்தான் காலம் உன் கையில் இருக்கும். இல்லாட்டி உன்னுடைய உழைப்பு இன்னொரு கைக்கு தானே போய்கிட்டு இருக்கும். என்னை நோக்கி அடியெடுத்து வைத்து வரும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நல்லதை நடத்தி கொடுப்பேன். பழைய கசப்புகளை பார்த்து கொண்டு பழையதையே நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டு வாழ்க்கையில் வெற்றியை தொடலான்னு மட்டும் கனவு கண்டாத. வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா துடிப்போடு இருக்கணும், புத்துணர்ச்சியோடு இருக்கணும், உற்சாகத்தோடு இருக்கணும். உன்னுடைய நேர்மையான உழைப்பும் நல்ல குணமும் நல்ல ஒழுக்கமும் உனக்கான திசையை பார்த்தாலும் உனக்கான புகழை தேடி தந்துடும். வீழ்ந்து கிடக்கிறத விட வெட்கம் எதுவும் இல்லை. நீ தைரியமாக எழுந்து நில்லு. கூடிய சீக்கிரம் உன்னை தர்மத்தின் வழியில் நான் வழி நடத்தி கொண்டு போவேன். யாராவது வந்து உன்னை பாராட்டுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காம உன் திறமைகளை நீயே உலகறிய செய்ய ஆரம்பி. கூடிய சீக்கிரம் இந்த உலகம் உன்னை போற்றும். உன் சோம்பலை போக்கி சுறுசுறுப்பை கொடுத்து நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். மூடிய கதவுக்கு முன்னாடி போய் நின்று கதவை எப்போ திறப்பாங்கன்னு ஏங்கி காத்துக்கிட்டு இருக்காம உனக்கான நேரத்தை நீயே உருவாக்கி விடு என் செல்லமே. முயற்சி செஞ்சு பார்த்தா தானே எது முடியும் எது முடியாதுங்கிறது உனக்கே தெரிய வரும். நம்பிக்கையோட துணிவோடு நீ முன்னேறும்போது கண்டிப்பாக வெற்றி உன் கைகளை வந்து சேர்ந்துடும். இந்த வராகியம்மாவும் கூடவே இருந்து நீ செய்யும் பாதைகளில் எல்லாம் போகும் பாதைகளில் எல்லாம் உனக்கான வெற்றியை கொடுத்துட்றேன். கூடிய சீக்கிரம் இந்த உலகம் வெற்றியையும் வியப்பையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து சேர்க்க போகுது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக உன்னை சுற்றி வந்து எல்லா விஷயங்களிலும் வெற்றியை தர்றேன். எல்லாரும் ஓடுறாங்க, எல்லாரும் செய்கிறாங்க, நீ எதையும் செய்யாமல் உனக்கு என்ன தோணுதோ அதன்படி உன் வாழ்க்கையை வாழ பழகு. அடுத்தவங்க ஒரு பெரிய வெற்றிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உன்னால் முடியுன்றதை நீ ஏன் யோசிக்க மாட்டேற? நீ என்ன செஞ்சாலும் எங்கே போனாலும் அதில் ரொம்ப கவனம் இருக்கட்டும். உனக்கான அங்கீகாரத்தை நான் கொடுக்குறேன். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம்னு சொன்னதை மறந்துடாதே என் செல்லமே. ஆடிக்கிட்டு இருந்த பிள்ளை போல நீ வாழ்க்கையை அழகாக சிறப்பாக வாழும்படி நான் செய்கிறேன். இந்த உலகம் உன்னை ஒன்றுமில்லைன்னு சொல்லலாம். ஆனால் கோடிக்கணக்கான உயிர்களிலிருந்து நான் உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுக்கேனா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன்னு யோசிச்சுப்பாரு. உன்னுடைய மனசில் இருக்க குறைகளை எல்லாம் இந்த வராகியம்மா நான் சரி செஞ்சிடறேன். உன்னை நீயே செதுக்கும்போது மற்றவங்க எல்லாரும்
உன்னை எதுவும் தோல்வியின் பக்கம் தள்ளிவிட முடியவே முடியாது. நீ உன்னையே செதுக்கிக்கோ, சரியா உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ. உனக்கான சந்தோஷங்களையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்துவேன்னு செல்லமே. உன் வாழ்க்கையின் எல்லாமுமாக இந்த வராகியம்மா இருக்கும்போது குடும்பத்தில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதே. அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு யோசி. உன் வாழ்க்கையை நான் உனக்கான வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். என் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க உன்னை வழி நடத்தி உனக்கான சந்தோஷங்களை நான் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம்னு செல்லவே. உன் வாழ்க்கையில் உயரத்தை உருவாக்கி வெற்றியை கொடுத்து உன்னை தலைமையில் தூக்கி வச்சு நிறுத்த போகிறேன். உன் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்களை கண்டு பயப்படாதே. உடஞ்ச பானைகளை தான் ஒட்ட வைக்க முடியாது, ஆனால் உடஞ்ச மனசை என்னால் மாற்ற முடியும். நம்பிக்கையோடு இருந்தினா கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும். இருள் சூழ்ந்த பாதையில் உனக்காக விளக்கேற்றி வெளிச்சம் போட வேண்டியது நிலைமைக்கு நான் வந்துட்டேன். நீ எரிந்து அழிந்து போகாத அளவுக்கு உன்னையும் குழந்தையும் குடும்பத்தையும் காத்து நீ வெளிச்சத்தை நோக்கி வந்துவிடியேன் செல்லவே. என்ன தப்பு செஞ்சோம், என்ன பாவம் செஞ்சோம், யாருக்கு என்ன கஷ்டம் கொடுத்தேன், நான் இப்படி ஆயிட்டேன்னு நீ வருத்தப்பட்டதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் உனக்காக உதவி செய்ய ஓடி வந்தேன். ரத்தத்தில் கலந்திருக்கும் வெற்றியாக உன் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையாக மாறப்போகுது. இந்த வராகி அம்மாவும் உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை உண்டாக்குறேன். உன் குடும்பத்தில் இருக்க போராட்டங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் உருவாக்க போகிறேன். உன் கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகளை நான் அனைத்தும் சரியாகி உன் எதிர்காலம் ஏற்ற மிகுந்த காலமாக இருக்கும்படி நான் செய்கிறேன். உனக்கான பலத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாதே. யார் உன்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் பிரச்சனை பண்ணாலும் நீ அமைதியாக மௌனமாக இரு. உடஞ்சி போன உறவுகளையும் கோபத்தில் இருக்கிறவங்களையும் ஒட்ட வைக்கும் பிசின்னா அது பொறுமைதான். என்ன நடந்தாலும் நீ அமைதியாக பொறுமையாக இருந்தினா உன் வாழ்க்கையில் உன் சார்பில் நான் வந்து உனக்காக பேசி உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தையும் கிடைக்க செய்வேன். இந்த உலகத்தில் நீ பிறந்ததற்கான பலனை கூடிய சீக்கிரம் நல்ல முறையில் அனுபவிக்கப் போகிறாய் என் செல்லமே.